ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இலக்கீஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டே இன் மை லைஃப் விலாக் தான் போட போகிறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றனால சாமிக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாமிக்கிட்ட இருந்த பழைய பூ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாமிக்கிட்ட இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு விளக்கெல்லாம் எடுத்தாச்சு கழுவி வைக்கிறதுக்காக. மஞ்சள் துணியால் ஒரு தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத்தால் துடைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக நல்லா க்ளீனாக தெரியும். சாமிக்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடை பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டோட கிச்சன் ஏரியா, அங்கே தான் பெருக்கிட்டுருக்கேன். கிச்சனை பெருக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலில் வந்து பெருக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றதுனாலேயே எப்பயுமே தேர்ஸ்டேயில் எனக்கு நிறையவே வேலை இருக்கும். அம்மாவால் கொஞ்சம் செய்ய முடியாது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ வந்து நான் தான் எல்லாமே செய்வேன். அவங்க வந்து சமையல் மட்டும் பண்ணுவாங்க, நான் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிவிடுவேன். வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு இப்போ வந்து மாப்போட ஆரம்பித்தாச்சு. ஏரியாவில் மாப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து கிச்சன் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் அப்படின்றதுனாலே என்னால் வந்து கரெக்டாக பேச முடியல. எனக்கு வந்து நர்வஸாக இருக்குது கொஞ்சம். கிச்சன் விலாகில் ஓரளவுக்கு நல்லா பேசியிருப்பேன், ஆனால் வந்து இப்போ பேசக்குள்ளே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. சாரி. இப்போது வீடு ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து கிச்சன் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்க பாத்திரம் அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சமைச்ச பாத்திரம் இதெல்லாம் கீழே வச்சாச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து வெசல் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். வெசல் வாஷ் எப்பயுமே எனக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும். எப்பயும் பாத்திரம் கம்மியாக தான் இருக்கும், பட் வந்து தேர்ஸ்டே மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஏன்னா வந்து சாமி சாமானும் சேர்த்து கழுவுறதால கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துரும். வெசல் வாஷ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைனா கேஸ் மூடையெல்லாம் கழுவுற வேலை தான். ஃபுல்லாக கேஸ் கிட்டெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு பண்ணிவிடுவேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே 1 week ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இலக்கீஸ் கிச்சன், இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து தனியாலாம் எதுவும் பண்ணலை, செட்டப்லாம் பண்ணலை. இந்த கிச்சனில் இப்படியே நார்மலாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தான். ஸோ வந்து அவலில் பாலும் சர்க்கரையும் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டேன். இலக்கீஸ் கிச்சன் எப்படி காட்டணுன்றதுக்காகவே இந்த கிளிப்பிங் எடுத்தேன். இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து யூஸ்வலாக எப்பயுமே இப்படி இருக்காது. சும்மா அந்த விலாக்காக மட்டும்தான் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். மற்றபடிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஹாலில் தான் இருக்கும். முடிக்கவே 6 o'clock ஆகிடுச்சு. அடுத்து வந்து சாமி ஜாமான்லாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். இதுதான் எங்கள் வீட்டோட சாமி ஜாமான். எங்கள் அம்மா எப்பயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக தேர்ஸ்டேவே சாமி ஜாமான்லாம் விளக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஃப்ரைடேயில் விளக்கக்கூடாது, முன்னாடி நாளில் விளக்கி வச்சு சாமிக்கு வந்து எல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சிடணும்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதாங்க, தேர்ஸ்டே விளாக் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் காலையில் 7:30 மணிக்கிட்ட தான் எழுந்தேன். யூஸ்வலாகவே நான் காலையில் ஏஞ்சோடனே பார்க்குற முகம் யாருன்னா எங்கள் வீட்டு லூனா தான். இவங்க இப்படியே தான் காலையில் ஏஞ்சோடனே கதவுக்கிட்ட வந்துடுவாங்க. அதே மாதிரி காலையில் எங்கள் அப்பா ரெகுலராக சங்குப்பூ பிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார் என்கிட்ட. அப்புறம் ஏஞ்சி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எங்கள் லூனா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ இருக்காங்க பாருங்கள், காலையிலே பெடிகிரி சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க விளையாடுறதுக்கு.
அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்பயுமே காலையில், இல்லைனா வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடும், கத்திகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால கொஞ்சம் பெரிய கோலமாகவே நான் போட்டுட்டேன். இது நான் போட்ட கோலம் தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அம்மா கூட வந்து வாக்கிங் போயிருந்தேன். ஒரு மணி நேரம் வாக்கிங் போவேன். அப்படியே சும்மா ஒரு நியர்பைலே வந்து 1 ஹவர் ஸ்ட்ரீட்ஸில் வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம். எனக்கு காலையிலே வந்து வாக்கிங் போகிறது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வெளியே போக முடியலன்னா மாடியிலையாச்சும் நடந்து போயிடுவேன். வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரவே 9 o'clock ஆகிடுச்சு. வந்தோடனே பாப்பாவை குளிப்பாட்ட வந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டுறதுனாலே ஒரே ஜாலியாகிடும், அவங்களுக்கு ரொம்ப குஷியாகிடுவாங்க. அதுவும் அந்த ஸ்டூல் இருக்க பாருங்கள், அது அவங்களோட ஃபேவரெட்டு, அது அவங்களோடது. அதை பார்த்தாலே அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். நான் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் அக்கா வீட்டில் இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. கொஞ்சம் வாய்ஸ் ஓவரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பாப்பாவை குளிப்பாட்டக்குள்ளே அப்பா இருப்பார். அப்பாவுக்கு கொஞ்சம் வேலைன்றனால அப்பா போயிட்டார். அதனால் நானே தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லைனா பக்கத்தில் ஜூமில் காட்டியிருப்பேன். அதனால தான் வந்து எட்டக்க வச்சுட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லூனா மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க இருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து அவங்கள காட்டுறேன். அவங்க வந்து இன்னும் வேறு லெவல். அவங்களாம் வந்து நான் காட்டுறேன். முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீக்கே நான் காட்டுறேன். பாப்பா வந்து குளிப்பாட்டி முடிச்சாச்சு சுற்றி போட்டு. லூனாக்கு வந்து யூஸ்வலாகவே குளிச்சிட்டாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஓடணும், விளையாடணும் அப்படின்ற ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவே இருப்பாங்க அவங்க. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கலாம். எங்கள் அப்பாவை வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு ஓடுவாங்க அவங்க. அந்தளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க குளிச்சிட்டாலே. கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா நம்மளே கீழே விழுந்துடும். இப்போ குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டிட்டு பாப்பா வந்து தவட்டி விட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் துணியை வச்சு தொடச்சி விட்டுருவேன் பாப்பாவுக்கு. யூஸ்வலாக பாப்பா இவ்வளோ சமத்தாக காட்டினதே கிடையாது. அதிசயமாக வந்து விலாக் எடுக்கக்குள்ளே சமத்தாக காட்டினாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு விலாக் பார்க்கக்குள்ள. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. பாப்பாவா இது இவ்வளோ சமத்தாக இருக்காரே அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா நான் கீழே டேக் பண்ணுறேன், வீடியோ கீழே நீங்களும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் எங்கள் அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா பாருங்கள். அவங்க குளிச்சிட்டாலே அவ்வளோ ஜாலி, அவ்வளோ குஷி ஆகிடுவாங்க அவங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறா பாருங்கள். பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்களா? இப்போ வந்து மம்மம் டைமு. அதனால தான் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு மம்மம் சாப்பிட்டு அவங்க திருப்பி போய் படுத்து தூங்கிட்டாங்க. எப்பயுமே வந்து பாப்பாவை குளிப்பாட்டிட்டு நான் இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சா இந்த ஹேர் பேக் போட்டு. அதனால் வந்து இந்த வாட்டி ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த விலாக் வேணும்னா கேளுங்க. நான் வந்து இந்த ஹேர் கேர் விலாகும் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே அம்மா வந்து சங்குப்பூ டீ கொடுத்தாங்க, குடித்தேன். இது வந்து நான் யூஸ்வலாகவே நான் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. வேணும்னா நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கினேன். ஏன்னா தலை குளிச்சேன். அதனால் தூக்கிட்டு சாயந்தரம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். மணி 4 ஆகிடுச்சின்னு பெருக்கினேன். அப்புறம் டீ குடித்தேன், அப்பாவுக்கும் கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு சாமிக்கிட்ட வந்து பூலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்பயுமே நாங்கள் சாயந்தரம் தான் படைப்போம், காலையில் படைக்க மாட்டோம். அதனால் வந்து சாமிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். விளக்குக்கெல்லாம் வந்து திரியெல்லாம் தெரித்து வச்சுட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அம்மா வந்து படைப்பாங்க. 6 o'clock ஆனோடனே கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டு விட்டு சாமிக்கு படைக்க ரெடி பண்ணிட்டோம். இதாங்க எங்களோட வீட்டு பூஜை ரூமு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லா சாமியுமே இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, சாமிக்கு படைச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு கண்டிப்பாக இலக்கிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.